பரபரப்பா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு டென்ஷனா இருக்கு. என் டென்ஷனை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தான். அவங்ககிட்ட திடீர்னு ஒரு 4 பேர் கார்ல வந்து இறங்குனாங்க. கோழிக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க. இவன் நல்ல பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பெருசா சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பதாம், பிஸ்தா, காஜு இதெல்லாம் கொடுக்குறேன், பாருங்க அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு நோட்டு எடுத்து காமிச்சான். உடனே நாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம், கோழிக்கு பதாம் பிஸ்தாலாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி செலவு அதிகமாக காமிக்கிற, 10,000 ரூபாய் ஃபைன் கட்டு, இல்லைன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னாங்க. அவன் பயந்து போய் 10,000 ரூபாய் கட்டிட்டான். கொஞ்ச நாள் போச்சுது, இன்னும் ஒரு 4 பேர் கார்ல வந்து இறங்குனாங்க. அவன்கிட்ட அதே போல கேட்டாங்க, கோழிக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு. அவன் கொஞ்சம் எச்சரிக்கையா சொன்னா, கோழிக்கு நான் எதுவும் கொடுக்கறது இல்லை, காலைல கூட்ட திறந்து விட்டுரும், அது வெளியில போய் வேணுங்கிறத மேய்ச்சிட்டு வந்துடும் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னா, நாங்கள் ப்ளூ கிராஸ் இருந்து வரோம், கோழியை வித்து பணம் சம்பாதிக்கலாம், நான் கோழிக்கு நீ இற போடுறது கிடையாது, ஒழுங்கா 10,000 ரூபாய் ஃபைன் கட்டி இல்லை ஜெயிலில் போட்டுரும் அப்படின்னாங்க. கட்டிட்டான். கொஞ்ச நாள் போச்சு, அதே போல கொஞ்சம் பேர் கார்ல வந்து இறங்கினாங்க. கோழிக்கு என்ன சாப்பாடு போடுறேன்னு கேட்டாங்க. அவன் ரொம்ப 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 கவனமா சொல்லியிருக்கான், காலைல கூண்டை திறக்கும் போது ஒவ்வொரு கையிலும் 1 ரூபா கொடுத்துருவேன், வேணுங்கிறத சாப்பிட்டு வந்துடும். இதான் சொல்ல. ஐயா நன்றி, வணக்கம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.